சுச்சக்கர வரதாச்சாரியம் சுத்த சத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹி அபார கருணாகரம் கவிதாஜித கல்லோலி கன்யகா காந்தவக்ஷசே கருணாதி குணாட்யாய கமலா நிதயே நமஹா. ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். புன்னகை ராமாயணம் அரண்ய ஸ்பந்தம் 7வது ஸ்லோகத்தை இன்றைய தினம் நாம் காண உள்ளோம். இப்போ காட்சி என்னன்னா, ஒரு ரிஷியின் ஆசிரமமாக ராமன், சீத்தை, லக்ஷ்மணன் மூவரும் சென்று வருகிறார்கள். இதுல 3வது ஸ்லோகத்துல சரபங்கர் ஆசிரமம் பார்த்தோம். 4வது ஸ்லோகம் சுதீக்ஷ்ண ஆசிரமம். 5, 6 சரணடைந்த ரிஷிகளை காப்பேன் என்னும் உறுதியை சீதைக்கு ராமன் எப்படி வெளிப்படுத்தினான்னு பார்த்தோம். இப்ப 7வது ஸ்லோகம் அகஸ்திய முனிவருடைய ஆசிரமம். வன் தமிழ் மாமுனி என்று ஆழ்வார் கொண்டாடக்கூடிய தமிழ் முனிவரான, தமிழுக்கு இலக்கணத்தை வகுத்து தந்தவரான அகஸ்திய மாமுனிவர், அந்த அகஸ்தியருடைய ஆசிரமத்தை ராமன், சீத்தை, லக்ஷ்மணன் மூவரும் அடைகிறார்கள். அகஸ்தியரை பார்த்து ராமன் புன்னகை செய்கிறான். அதை நாமும் தமிழகத்திலேயே புள்ளம்பூதங்குடி என்னும் க்ஷேத்திரத்தில் இருந்தபடி தமிழ் முனிவரான அகஸ்தியரை குறித்து ராமன் பூத்த புன்னகையை ரசிக்க உள்ளோம். உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் எழுந்தருளியிருக்கும் சீதாராமர்கள் முன்பு ஸ்லோகத்தை விண்ணப்பிக்க தயாராகுங்கள். அரண்ய ஸ்பந்தம் 7வது ஸ்லோகம். ஸ்திரிய சர்வாலோகே சபலமதய சாது பததஹ ஸ்கலந்த்ய சந்திருஷ்டாஹ பதிமபி தனானாம் நிதிமபி த்யஜந்தஸ்ஸேயம் தே பவதி ந ததா பாதி சுகுணா சதீத்யேவம் வாசா கடபவ புவா தே ஸ்மிதமிதம் என்பது ஸ்லோகம். இப்போ என்னன்னா, அகஸ்தியர் ராமன், லக்ஷ்மணன், சீதையை தன் ஆசிரமத்துக்கு வரவேற்கிறார். வரவேற்றவர் ராமனை பார்த்து சொல்கிறாராம், ராமா, உலகத்திலே பெண்கள் ரொம்ப உயர்ந்தவர்கள். உண்மையில் ஆண்களை விட பெண்களுக்குத்தான் நற்குணங்கள் வசதி, அவளுக்குத்தான் ஏற்றம் அதிகம். அதனாலதான் பெண் மணிங்கிறோம். சான்ஸ்கிரிட்ல ஸ்திரீ ரத்னம் என்பார்கள். ஆண்களை யாரும் ஆண் மணின்லாம் சொல்றது இல்லை, இவர் வெறும் ஆண் தான். பெண்ணைத்தான் பெண் மணி. அப்போ ரத்தனம் போல் உயர்ந்தவர்கள்னு சொல்கிறோம். ஆனா அகஸ்தியர் சொல்றார், ஆனா பாருப்பா, உலகம் மட்டும் என்ன பண்றதுன்னா, பெண்ணின் பெருமையை புரிந்து கொள்ளாமல் கொஞ்சம் பெண்களைத்தான் உலகம் பழித்து பேசுவதே வழக்கமாக இருக்கிறது. ஆண் பெண் 2 பேரும் தப்பு பண்ணாலும் பார்க்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, பெண்ணைத்தான் குற்றம் சொல்கிறார்கள், ஆண்களை கண்டுகொள்வதே இல்லை. அப்படி இந்த உலகத்தின் இயல்பு இருக்கு. அது அகஸ்தியர் அப்படியே எடுத்து சொல்கிறார். ஸ்திரிய சர்வாலோகே, இந்த உலகம் பொதுவா என்ன சொல்லி விடுகிறது என்றால், பெண்கள் என்றால் சபல மதையகா, மனசுல சபலம் உள்ளவர்கள், நிலையில்லாத மனம் படைத்தவர்கள் என்று உலகம் சொல்கிறது. நன்றாக கவனிக்கணும், பெண்கள் அப்படிப்பட்டவர்கள்னு அர்த்தம் இல்லை. அவர்கள் ரொம்ப உயர்ந்தவர்கள். ஆணுக்குத்தான் மனசு அப்படி இப்படின்னு அலைபாயும், பெண்ணின் மனசு நேர்கோட்டில் இருக்கும். ஆனா உலகம் என்ன சொல்றதுன்னா, சபல மதையகா, இல்ல பெண்ணுக்குத்தான் மனசு நிலையா இருக்காது, சபலமாகவே இருக்கும், இப்படியா அப்படியான்னு ஆசிலேட் ஆகும் என்று பெண்ணைத்தான் பழித்து பேசுகிறது இந்த உலகம். மேலும் சொல்கிறார், சாது பததஹா ஸ்கலந்த்ய சந்திருஷ்டாஹா, நல்வழியிலிருந்து விலகிச் சென்று விடுவார்கள்னு பெண்களைத்தான் உலகம் குற்றம் சொல்கிறது. ஆனா உண்மை அப்படி இல்லை. ஆண்கள் குற்றம் செய்பவர்கள் அதிகமாகவும் இருக்கலாம். இப்ப அந்த எண்ணிக்கை ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் நம்ம கிட்ட இல்ல. பெண்கள் வசந்தவானாலும் ஏனோ தெரியல இந்த உலகம் என்ன பண்றதுன்னா, இல்ல பெண்கள் தான் நல்வழியில் இருந்து பிழன்று சென்று விடுவார்கள் என்று அவர்களைத்தான் குற்றம் சொல்கிறது. ஆனா இன்னைக்கு பிராக்டிக்கலா பார்த்தா, ஆண்களை விட பெண்கள் தான் பக்தியிலே சிறந்து விளங்குகிறார்கள். அனுஷ்டானத்தை பெண்கள் தான் நன்றாக கடைபிடிக்கிறார்கள். ஆண்கள் எவ்வளவுதான் எல்லாத்தையும் மறந்தாலும் பெண்கள் வீட்டுல பூஜை ஆகட்டும், இறை வழிபாடு, அறநெறிகள், அதை கடைபிடிக்கிறார்கள். ஆனாலும் லோகம் என்ன சொல்றது, பெண்கள்னா அவங்களா நல்லதுலேருந்து விலகிடுவாங்களே என்று தோஷமாவே சொல்கிறது. இது உலகத்தின் இயல்பாக போச்சு. அடுத்து பதிமபி தனானாம் நிதிமபி த்யஜந்த்யஹா, அதாவது கணவன்கிட்ட எவ்வளவு செல்வம் இருந்தாலும் திடீரென கணவனையே எதிர்த்து பேசுவார்கள், கணவனையே எடுத்தெறிந்து விட்டு சென்று விடுவார்கள் என்றும் உலகம் பழித்து பேசுகிறது. பெண்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்லர். ஆனா உலகம் என்ன சொல்றது, பெரிய பணக்கார கணவனா இருந்தாலும் அவனையும் எடுத்தெறிந்து தூக்கி எறிந்து விட்டு பெண் போய் விடுவாள் என்றெல்லாம் இப்படி பெண்களை பத்தி தப்பான அபிப்பிராயம் உலகத்திலே இருக்கிறது ராமா. ஆனா அந்த தப்பான அபிப்பிராயத்தெல்லாம் போக்கணும்னு மகாலட்சுமியே நினைச்சிருக்கா போல இருக்கு. அதனாலதான் சேயம் தே பவதி ந ததா பாதி சுகுணா சதீதி, உனக்கு சீத்தையாக, உன் மனைவி சீத்தையாக மகாலட்சுமி வந்தாளே, நீ நாராயணன், மகாலட்சுமி சீத்தையாக வந்திருக்கிறாள். அந்த சீத்தை பெண்ணுக்கு என்னென்ன நற்குணங்கள் இருக்குமோ அத்தனை நற்குணங்களையும் நன்றாக வெளிப்படுத்தி கொண்டு தோன்றுகிறாள்
இந்த சீத்தை என்ற ஒரு பெண் தோன்றியதாலே இனி பெண் குலமே பெருமை பெறப் போகிறது. ஏன்னா சீத்தையின் குணங்களை பார்த்து அப்போ பெண்கள்னா எப்படிப்பட்டவர்கள், ஏன்னா இதுல என்னென்ன தோஷங்கள்லாம் சொன்னார்களோ அது எதுவுமே இல்லை என்பதை சீத்தை தன் வாழ்விலே வாழ்ந்து காட்டி இருக்கிறாள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். சப்பல மத்தையகா, பெண்ணுக்கு மனசுங்கிறது நிலையில்லாமல் இருக்கும் என்றார்கள். சீத்தை பாருங்க, காட்டுல இருந்தாலும் நாட்டுல இருந்தாலும் எங்கே இருந்தாலும் ராமன் தான் எனக்கு கணவன் இருந்தா. ராவணன் அசோகவனத்தில் சிறை வைத்து ஆசை காட்டினாலும் தன் எண்ணத்தை மாற்றிக்கொள்ளவில்லை. நான் ராமனுக்கே உரியவள்னு இருந்தாள். அப்போ அந்த நிலையில்லா தன்மைங்கிறது பெண்களுக்கு கிடையாதுங்கிறத வாழ்க்கையிலே சீத்தை நிரூபித்து காட்டுகிறாள். அப்புறம் நல்ல வழியிலிருந்து விலகுவார்கள்னு சொன்னா இல்ல, என் கணவன் எங்கே இருக்காரோ அதுதான் அயோத்தி, ராமன் இருக்கும் இடம் சீத்தைக்கு அயோத்தின்னு வந்தாளா இல்லையா? அடுத்து பணக்கார கணவனை கூட விட்டுடுவான்னு பேசி கொண்டார்கள். ஆனா என் கணவன் வனவாசம் போனாலும் நான் பக்கத்துல இருப்பேன்னு சீத்தை காட்டினாள். இப்படி நற்குணங்களோடு சீத்தை விளங்குகிறாளே, இதனால் ஒரு பெண் எவ்வளவு உயர்ந்தவள், பெண் குலமே எவ்வளவு உயர்ந்ததுன்னு சொல்லி இவளால் பெண்கள் அத்தனை பேருமே ஒளி வீசுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு மனைவி சீத்தை உனக்கு கிடைத்திருக்கிறாள்னு சீத்தையின் நற்பண்புகளை எல்லாம் அகஸ்திய முனிவர் கொண்டாட, ராமா அகஸ்தியரின் வார்த்தையை கேட்டு ஏவம் வாச்சா கடபவ புவா, கடம்னா குடம், குடத்திலிருந்து தோன்றியவர் அகஸ்தியர். இப்படி குடத்திலிருந்து தோன்றிய குடமுடியான அகஸ்தியர் பேசிய அந்த வார்த்தைகளை கேட்டபோது தே ஸ்மிதமிதம், அப்போது நீ பூத்த புன்னகையைத்தான் வடுவூரில் எங்களுக்கு காட்டுகிறாயா என்று கேட்கிறார் வில்லூர் சுவாமி. அப்ப கருத்து என்னன்னா, பெண்கள் எவ்வளவு உயர்ந்தவர்கள்னு பெண்களுக்குரிய பண்பை சீத்தை வாழ்ந்து காட்டி இருக்கிறாள். எந்த நிலையிலும் தர்மத்திலிருந்து நான் விலக மாட்டேன், எந்த நிலையிலும் என் மனசுங்கிறத சபலத்துக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன், நிலையான மனத்தோடு தான் இருப்பேன். அதுபோல என் கணவனோடு, அதாவது கணவனும் மனைவி அப்படி சப்போர்ட் பண்ணணும், மனைவியும் கணவன் அப்படி சப்போர்ட் பண்ணணும், அந்த மாதிரி என் கணவனோடு எல்லா நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் என்பதை வாழ்க்கையில வாழ்ந்து காட்டினாளே சீத்தை. இப்படி நற்குணங்களோடு சீத்தை ஒளி வீசுகிறாள். இப்படிப்பட்டவ மனைவியா கிடைத்தது உனக்கு பெரிய பாக்கியம் என்று ராமனிடம் அகஸ்தியர் சொல்ல, அதை கேட்டு ராமா நீ புன்னகை செய்தாய் என்பது ஸ்லோகத்தின் கருத்து. இப்ப அந்த 3 விஷயங்கள். முதல் விஷயம், புன்னகைக்கான காரணம் என்னன்னா, சீத்தையினுடைய நற்பண்புகள், மங்கள குணங்கள் அது பெண்ணினத்துக்கே பெருமை சேர்க்கிறது என்பதை நினைத்து சீத்தையை பார்த்து பெருமைப்பட்டு ராமன் புன்னகை செய்தான். அது புன்னகைக்கான காரணம். 2, இந்த புன்னகை நமக்கு உணர்த்தக்கூடிய செய்தி என்ன, மெசேஜ் என்னன்னா, நமக்கு நற்குணங்கள் தான் முக்கியம். வெளி தோற்றம் எப்படி இருக்கு, எவ்வளவு பணம் இருக்கு, அது முக்கியம் இல்லை, எவ்வளவு குணங்கள் இருக்கின்றன. சீத்தையா தான் சொல்லுவார். பின்னாடி கம்பராமாயணத்துல சுந்தர காண்டத்துல ஹனுமான் ராமன்ட்ட வந்து சொல்றாராம், இலங்கையில நான் சீத்தையை பார்த்தேன்னு சொல்லக்கூடாது, விற்பெரும் தடந்தோள் வீரா வீங்கு நீர் இலங்கை வெற்பில் நற்பெரும் தவத்தளாய நங்கையை கண்டேன் அல்லேன், நான் சீத்தையை பார்க்கவில்லைன்னார். அப்ப யார பார்த்தேன்னு கேட்டான் ராமன். இற்பிறப் என்பதொன்றும் இரும்பொறை என்பதொன்றும் கற்பெனும் பெயரதொன்றும் களிநடம் புரிய கண்டேன். ஒரு நற்குடி பிறப்பு, கற்பு, பெண்மை, பொறுமை உள்ளிட்ட குணங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்த ஒரு வடிவத்தை கண்டேன். இற்பிறப்புனா நல்ல குலத்தின் பிறப்பு, இரும்பொறைனா பொறுமை, கற்பு, இந்த 3ம் சேர்ந்த ஒரு வடிவம் உண்டுன்னா அந்த வடிவம் தான் சீத்தைங்கிறார் ஹனுமான். அப்போ அந்த நற்குணங்கள் எவ்வளவு தூரம் நமக்கு இருக்கோ அந்த குணங்கள் தான் பெருமை சேர்க்கும். வெளி தோற்றமோ செல்வமோ பெருமை கிடையாது. அதை இந்த புன்னகை நமக்கு உணர்த்துகிறது. நிறைவாக இதை ரசிக்கும் நேயர்களுக்கு என்ன பலன்? ஸ்லோகத்தை சேவிச்சுட்டே பார்த்துள்ளாமே. ஸ்திரிய சர்வாலோகே சபல மதய சாது பததஹ ஸ்கலந்திய சந்திருட்டாஹ பதிமபி தனானாம் நிதிமபி த்யஜந்தஸ்ஸேயம் தே பவதின ததா பாதி சுகுணா சதீத்யேவம் வாசா கடபவ புவா தே ஸ்மிதமிதம் என்று தினமும் சொல்லி வரக்கூடிய அடியார்களுக்கு நல்ல இல்வாழ்க்கை, நல்ல குணங்களோடு கூடிய கணவன் பெண்களுக்கு, அது போல ஆண்களுக்கு நல்ல குணங்கள் நிறைந்த மனைவி, இப்படி ஒரு நல்ல சிறந்த இல்வாழ்க்கை அமையும்படி சீதாராமர்கள் திவ்ய தம்பதியாக இருந்து அருள் புரிவார்கள். நன்றி, வணக்கம்.